Welcome back. Happy போல இந்த வீக்கோட எபிசோட் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், மூணாவது எபிசோட்ல வந்து நாங்கள் சொல்லியிருப்போம் போல எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் பெர்ஸ்பெக்டிவும் கேர்ள்ஸ் பெர்ஸ்பெக்டிவும் எப்படி இருக்கும். அப்போ பேசுகிறப்ப ஆனால் எங்கள் கூட வந்து கேர்ள்ஸ் இல்லை. நாங்கள் பாய்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பற்றி பேசினா அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறவர் இருக்கோம் கேர்ள்ஸையே. ஸோ அதனால நாங்கள் இந்த வீக்கில் என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு தெரிஞ்ச 3 கெஸ்ட் கூப்பிட்டோம். அந்த 3 கெஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. முதல்ல இன்ட்ரடக்ஷன் முடிச்சிடலாம். Here we go. Kritika Setia. I'm Kirtana. Okay. So me Kanishwari Gunasega and can call me Chichi. Chichi. Okay. So that they are the guests. And for today's content, there is a perspective of girls and boys. நான் இதில் பேசல, இதில் கேள்வி கேட்க போகிறதுலாம் மினிக்கு தான். ஸோ அவன் ஆரம்பிக்கிட்டோம், அவன் வந்து ஒரு சாம்பிள் சொல்லிடுவான் இப்படின்னு. அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயும் நான் பெண்களுக்கு தான் முதல் வரைக்கும் கொடுப்பேன். ஸோ கேர்ள்ஸ் ஆரம்பிங்க அவன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம். ஓகேயா? லெட்ஸ் கோ. நம்ம இன்ட்ரடக்ஷன் கேட்குறாங்க, கொடுத்துருவோம் இன்ட்ரடக்ஷனை. ஸோ here we go. ஓகே, நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா கம்யூனிகேஷன் டிஃபரன்ஸ் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். இப்ப பாய்ஸ் காமன்லி பார்த்தோம்னா மோஸ்ட்லி சைலண்டா தான் இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா. மீன்வைல் கேர்ள்ஸ் வந்து ஷேர் பண்ணணும், மற்றவங்கிட்ட பேசணும், அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மற்றவங்க ஷேர் பண்ணணும் காமன்லி. ஸோ இதுல நம்ம கேர்ள்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்போம். இந்த ஒப்பீனியனை வந்து அக்ரி பண்றீங்களா, டிஸ்அக்ரி பண்றீங்களா, இல்லை இன்ஸ்பைரேஷன் சொல்றீங்களா? I mean, you say right, girls first, but we don't. We go with gents first. ஓகே. கேபியா குமாரி தான் பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுத்தான்னு பார்த்து அடிச்சுட்டாங்க லைட்டா. ஓகே. ஸோ we can accept. Okay, we can accept that. So நான் இதுல ஆரம்பிக்கல, என் தலைவன் ஆரம்பிக்கிறேன். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. சொல்லிடுவோம். அவங்க அடிச்சுட்டாங்களா, இவங்க மறுபடியும் சொல்லுங்க, மறந்துட்டேன். ஸோ கம்யூனிகேஷன் படி நம்ம வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்றோம்னா எப்படி நம்ம மோஸ்ட் ஆஃப் யூ சரி நான் பையன், சோ அதனால நான் சைலண்டா சொல்றாங்க. நான் பையன். பையனுக்கு பண்ண மாட்டீங்க, பொண்ணுக்கு பண்ணுவோம் அப்படிதானே கேள்வி கேட்டாரு. கம்யூனிகேஷன் படி அப்படிதானே கேட்டீங்க. அப்படி பண்ணுவோம் பண்ணுவாங்க. இதுதான் எக்ஸாம்பிள் காமன் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது ஒரு 10% கிட்ட நீங்க போய் கேட்டாலும் அவங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. சோ நான் மோஸ்ட் ஆஃப் யூ சைலண்டா தான் இருக்கேன். ஏன்னா சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சோ சொல்லாம இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால பொத்திக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஆக்சுவலி நான் சொன்ன பாயிண்ட் தான் அவங்க திரும்ப சொன்னாங்க. சோ ஆமா, நாங்க அக்ரி பண்றோம். இதுதான் நாங்க சொன்ன பாயிண்ட். இப்ப நாங்க வந்தா அப்படிதான் நாங்க இன்னும் ஸ்பீச் இல்ல ஸ்டார்டிங்ல சொல்ல மாட்டீங்களா? நான் கேள்வி இல்ல இல்ல ஏன்னா நான் இங்க தான் நீங்கம்மா சூட்டிங்க ரொம்ப இருக்க முடியாதுமா. அக்ரி பண்ணது ஆஃப்டர் எக்ஸ்பிளனேஷன். சோ மோஸ்ட் ஆஃப் யூ நான் வந்து சைலண்டா தான் இருந்திருக்கேன். ஏன்னா பேசி ஒரு இடத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா மூடிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு எதுக்கு. அதனால பேசாம நம்ம பாட்டுக்கு சைலண்டா இருக்கிறத நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பாய்ஸ் மேக்ஸிமம் சைலண்டா தான் இருக்கும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை இன்வால்வ் ஆக தேவையில்ல, மண்டை வலி எதுக்கு, அவ்வளவுதான். ஆனா என் சைட்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படி இல்லை. நான் அமைதியா இருக்க மாட்டேன். என் சர்க்கிள்குள்ள யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு அழுது புலம்புவேன். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ ரகுக்கு தெரியும், ரகுக்கு மேமாங்க என்னை பத்தி தெரியும் நல்லா. ஏன்னா நான் உடஞ்சு போனப்பையும் ரகுட்ட நான் அழுகுவேன், நான் ரகுட்ட பேசியிருக்கேன். இவன் சொல்றது எனக்கு தெரியல, நான்
உடச்சிக்க மாட்டேன், நான் சிலதை ஒழிச்சு வச்சிருப்பேன். ஆனா என்னால அது முடியலன்னா என் வாழ்க்கையில நான் என்சைட்டின்னு ஒண்ணு நான் பட்டதே, என் லைஃப்லயே நான் ஒரு என்சைட்டின்னு ஒரு விஷயம் பட்டதே இல்லை. உனக்கும் தெரியும், உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நான் என்சைட்டின்னு ஒண்ணு ஃபீல் பண்ணதே இல்லை. ஆனா இவன் ஹோம் டவுன்ல நான் கொஞ்சம் டவுனா இருக்கிறப்ப இவன் சொன்னா நான் ஹோம் டவுன் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றப்ப ஹோம் டவுனுக்கு என்ன கூட்டிட்டு போவான். ஸோ ஹோம் டவுன் கூட்டிட்டு போற வழியில நான் காடி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பாட்டு ஓடுச்சு. அந்த பாட்டை கேட்டானே எனக்கு அந்த என்சைட்டி சொல்லுது. அப்பதான் எனக்கு அந்த என்சைட்டினா என்னன்னு தெரிய வந்துச்சு. ஏன்னா என் மூச்சு அடைச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. அப்ப நான் காடி சைட்ல நிப்பாட்டிட்டு அழுவுறேன். ஸோ அதுதான் நான் என் கேரக்டர். இதை வந்து அவன் சொல்ற மாதிரி நான் பர்சனலா உள்ள வச்சிருப்பேன்னு சொல்லி நான் டிசைட் நான் எக்ரி பண்றேன். என்ன அக்ரி பண்றேன். அது சைலண்டா இருந்துட்டு அதாவது சொன்ன மாதிரிதான் நானும் சைலண்டா இருக்கிறேன், வெளியே சொல்லவே மாட்டேன். உன் லைஃப் நினைச்சது இல்ல நானும் விக்கேஷ் என்னைக்குமே சொன்னதே இல்ல, வாய்ப்பே இல்லை. நான் அழுக்கு கூட பார்த்தது இல்லை, நான் அழுது கூட அவன் அழுது நான் சத்தியமா நான் விகேஷ் கூட பழகிறதுல விகேஷ் என் கூட பழகிறதுலயும் ஒரே ஒரு பொண்ணு இருப்பான். கதையே இல்ல. யாரும் வெளியே காட்ட மாட்டாங்க. ஆனா என் ஃபீலிங் என்ன கொண்டர் பண்ண முடியாது, எனக்கு கொண்டர் பண்ண முடியும், ஒரு அளவுக்கு மேல என்னாலே முடியாது. ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தாங்க, எனக்கும் பாசம் இப்ப எல்லாமே மூடி மறைக்கிறவங்க முந்திட்டே பண்ணவங்க, நானும் முந்திட்டே இல்லைன்னு சொல்லல, இவர மாதிரிதான் முந்தி நான் இருந்தேன். பட் வயசு ஏற 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 ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப ஷாம் இருக்குதுன்னா சோ அந்த சொல்யூஷன் என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் அமைதியா போறேன். எனக்கு அங்க வந்து நான் சொல்லியோ அது கேட்க மாட்டாங்க, அது மண்டையில ஏறிக்க மாட்டாங்க, அப்படிலாம் தெரிஞ்சுச்சுன்னா நான் அமைதியா போயிடுவேன். So I'm disagree with you guys. So sorry. I'm disagree with the maybe agree lah, like agree or disagree or நடுவுல நிக்கிறேன். ஏன்னா sometimes like ஷேர் பண்ண வேண்டிய ஆளுகிட்ட நம்ம ஷேர் பண்றது ஓகே. ஆஃப்டர் ஷேரிங் வந்து இனி யார்கிட்ட உங்ககிட்ட சொல்லணும் ரிலேட் பண்றதோட ஷேர் பண்ணாம இருக்கிறது சம்டைம்ஸ் ஐயோ நம்ம ஷேர் பண்ணாமே இருந்துக்கலாம், இந்த டாபிக் நம்ம தொடக்காம இருந்துக்கலாம். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க சட்டம் காந்த வாங்கிக்க மாட்டாங்க, ஒன்னும் ஹர்ட்டா இருக்கும். சோ நீங்க கிருத்திகா சொல்லுங்க. அங்க நிறைய அந்த கத்த பாருங்க. நான் இந்த எபிசோட் ஆக்சுவலி கிருத்திகா வரேன்னு சொன்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். என்னன்னா போல்ட் உமன்ல நான் பார்த்ததுல அது ஒரு போல்ட் உமன்ல கஷ்டம் நகை அந்த மாதிரி ஒரு ஆளு உன்னோட பெர்ஸ்பெக்டிவ். சரி உங்க சொன்னவே நடுவுலதான். பட் நான் வந்து சம்டைம் சைலண்டா இருப்பேன், சம்டைம் க்ளோஸால இருக்கும் கூட நான் ஷேர் பண்ணுவேன். சோ நீ வந்து நடுவுலதான். சோ இதுல என்ன யாருக்கு போயிட்டு கொடுப்பீங்க ரஃபி, நீங்களே சொல்லுங்க. ஆனா இது ரொம்ப ஓகே. என்ன கேட்டா நானும் வந்து அவங்க சொன்ன வரை 50-50 தான். நான் வந்து ஷேர் பண்ணுவேன் இல்ல அதே வரை. சோ அவன் சொல்றது வந்து பாயிண்ட்ல ஈக்குவலா போயிருவேன். ஏன்னா இந்த விஷயத்துல நானும் அதை அக்ரி பண்றேன். இவனுக்கு வந்து அவனுக்கு பிள்ளை வச்சு பண்ணானுங்க. நான் வந்து அவர் கூட அக்ரி பண்ணேன். அவர் சொன்னது வந்து ஸ்டார்டிங்ல சொன்னாரு, அதுக்கப்புறம் இட்ஸ் பிட்ரேல முடியுது, அதனால ஒரு சேஞ்சஸ் இல்லாதனால ஏன்னா நம்ம ஒரு நாள் சொல்லுவோம், ஒரு நாள் சொல்லிட்டு சரி மத்த நாள் ஜாலியா இருப்போம். ஆனா அந்த பர்சன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஏன்டா அந்த ஒரு நாள் அவங்க கிட்ட இன்னொன்னு சொல்ல வச்சிருவாங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லடா ஒரு நாள் ஆறுதலுக்காக வந்துட்டு வந்தா, ஆனா நீங்க டெய்லி எடிட் பண்ண இது பாக்குறா சூப்பரா நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு நானும் ஸ்டார்டிங்ல சொல்லி கரெக்டா இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் படிப்படிப்பா இட்ஸ் ஓகே சொன்னாங்க மாதிரி தலையாட்ட போறேன். சோ என்னோட அவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம கதையை ஓட்டு நம்பிக்கை இல்லாத விஷயங்கள நிறைய. சோ அதனால நம்பிக்கை தன்மை. So the point வந்து நம்ம அடுத்து போற டாபிக் வந்து எனக்கும் அந்த டாபிக்க சவந்து
ஆமா இது actually அடுத்த episode ஒரு டாபிக் அவன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 4வது எபிசோட்ல வந்து ஒரு கதை வந்திருக்கும். அதுல அவன் வாழ்க்கையே கஷ்டப்பட்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான். 3வது எபிசோட் பாத்துருக்கான். ஓகே குட் ஓகே ஸோ சொல்லாமலே சிரிக்கிறான்டா. ஓகே என்ன பார்க்கணும்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே இதனால வந்து ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மஜா ஓகே மஜா. ஆனா அவன் சொல்றப்ப அவனுக்கு ஒரு மனசு இருக்கு. பண்ணிருந்தா என்கிட்ட பேசி இருக்கலாமே அப்படின்னு தெளிவா சொல்லிக்கலாம். ஓகே வந்து காமன்லி என்ன பார்த்தோம், காமன்லி என்ன சொல்லுவாங்கன்னா பாய்ஸ் வந்து ஆக்ஷன் வழியா தான் ஏதோ பண்ணாட்டுவாங்க. ஆக்ஷன் தான் இந்த மாதிரி ஜாம் வாங்கி கொடுக்குறது, ரோஸ் கொடுக்குறது இந்த மாதிரி. கேர்ள்ஸ் வந்து த்ரூ எமோஷன் அண்ட் வேர்ட்ஸ். திஸ் இஸ் காமன்லி. ஸோ இதனால வந்து எக்ஸ்பெக்டேஷன் கேப்ஸ் வருது. அதனால நிறைய ஃபைட்ஸ் வருது. இதுக்கு அக்ரி பண்றீங்களா? இல்ல பாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணால கேர்ள்ஸ் ஸ்டார்ட்? I'm disagreeing. Disagree. No, but you Agree. நடுவுல அது யாரா நான் சொல்றேன். சொல்லு. நடுவுல நீங்க explain பண்ணணும். You can explain. நாங்க வந்து கட் பண்ணிப்போம் போய் வேணாம் கட். அவங்க சொன்ன மாதிரி பாய்ஸ் வந்து லைக் எஃபர்ட் போடுவாங்க, கேர்ள்ஸ் வந்து இமோஷனல். ஆமா. like that's the way they show their love. லவ் வந்து நம்ம இமோஷனல் அப்படிதான் express பண்ணுவாங்க. வந்து ஆக்ஷன் மூலமா காட்டுவாங்க அப்படின்னு. So, நான் சொல்றேன் disagree. Disagree. I'm disagree on that. So you are saying girls not are showing emotion. No, yeah. Okay, நம்ம let's finish first. Okay, Let's okay. finish first. Come on, yeah. நான் ஏன் முதல் நடுவுலன்னு சொல்லணும்னா, பிகாஸ் சம் ஆஃப் கேர்ள்ஸ் கூட இருக்காங்க எஃபர்ட் போடுறது, பாய்ஸும் இருக்காங்க இல்லைன்னா. ஆனா பாய்ஸும் 50% எஃபர்ட் போடுறாங்க, கேர்ள்ஸும் 50% எஃபர்ட் போடுறாங்க. ஸோ ஈச் அதர் சப்போர்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனும் இருக்காங்க. So That's called Understanding. relationship. That's called love. nice. எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தம் பாருங்க. முதல்ல எனக்கு தெரியல சார் என்ன சொல்றதுன்னு. Okay. உங்க சைட்ல நீங்க நான் disagree சொன்னதா same point. Okay. நாங்க ஒத்துக்கிறோம் girls are emo. We are emotional. We are attached emotional. நீங்க சொல்ற மாதிரி கோல் போட வந்தோ இல்லையோ காஃபி போட வந்து தண்ணி வந்து போட்டு தண்ணி வந்து அதுல வந்துக்கிறோம். ஓகே, we are emotional. ஓகே, எங்களுக்குள்ள அது ஈரோ இருக்கு, நாங்க அதை ஒத்துக்கிறோம். நாங்க கல்லு இல்லை. ஆனா அதே மாதிரி we put our effort. நாங்களும் எங்க மாமியாருக்கு எங்களால முடிஞ்சது கிஃப்ட் வாங்கி கொடுப்போம், தேடுவோம், இது வாங்கி கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஷன் சொல்றீங்கள அது மென்னை விட கேர்ள்ஸ் ரொம்ப நல்லது. ஏன்னா சின்ன விஷயம் நாங்க தான் எங்க மென்ஸ் பார்த்தோம். ஓகே, நான் வந்து அது வந்து மென்னா நல்லா விஷயம் அப்பா விட அம்மா தான் ரொம்ப பார்த்துப்பாங்க. பையன் இது நல்லா இருக்கும், பையன் இது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா to the man who deserves it, instead of எப்படி சொல்லுவாங்க, டிசர்விங் இல்லாத ஒரு ஆளுக்காக நம்ம போய் எஃபோர்ட் போறது யூஸ்வலி இல்லை. இட்ஸ் லைக் ஆல் கோஸ் இன் பேஸ் as well. ஸோ என்னன்னா டிசர்விங்கான ஒரு பர்சனுக்கு நாங்க என்ன எஃபோர்ட் பண்ணா போடுவோம். இந்த நீ கூட போல எங்களுக்கு எஃபோர்ட் போடாத ஒரு ஆம்பளைக்காக நாங்க எஃபோர்ட் போட முடியும். It comes from both sides. So நீ செஞ்சாலும் நான் செய்வேன். எல்லாரும் அப்படி இல்ல தெரியுமா? We girls falling blindly. Falling blindly. கண்ணை மூடிட்டு குதிரா. எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட்ல கேமராமேன் கடைசி அந்த எபிசோட்ல கேமராமேன் நாங்க தலையிலயா தான். So you are trust them blindly. Yeah, blindly. Okay, the right man, not everyone that girls decide. நான் வந்து என்ன பசங்க கேட்டா, if the guy take me goodly, இந்த ஆக்ஷன் உண்மைடா. பாய்ஸ் வந்து ஆக்ஷனா காட்டுறீங்க அந்த ஏர்லி ஆஃப் ஸ்டேஜ்ல தங்கமி, பொன்னி, பவுனி, செல்லக்குட்டி, முஞ்சிக்குட்டி, டெடிபர், அதெல்லாம் ஸ்டார்டிங். எந்த அளவுக்குன்னா இப்ப ஒரு சொந்தம் சொன்னோம்னா நம்ம 2 பேரும் ஒரு ஆபீஸ்ல வச்சிரோம். ஓகே, ஒரே ஆபீஸ்ல இருக்கோம். நீங்க ஒரு பிள்ளைய வந்து ட்ரை பண்றீங்க. You try maximum until you get the girl attention. Okay, in case நீங்க ரிலேஷன்ஷிப்ல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, you don't bother the girl.
அதுக்கப்புறம் அந்த பிள்ளை லோல தக்கச்சிக்க பின்னால சுத்திட்டு Yes, ஏன்னா உங்களுக்கு அவங்க வந்து கழிச்சுக்கணும். So you don't value anymore. yeah so this is my point. Respect. என்னோட மெசேஜ் வந்து it's from my own story. So என்ன கேட்டீங்கன்னா it's 50-50 girls they are emo. The same time we put that friend இல்லைன்னா relationship நல்லா போவாது. Thank you. நீங்க இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இந்த எபிசோட் சொல்றப்பா என் தலைவன் தான் ஆடுது. கேடா நீங்க டாபிக் டாபிக்கா டாபிக்னா வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க, பாய்ஸ் வந்து ஆக்ஷன் மூலியமா எப்படி ஷோ பண்றேன் ஷோ பண்றாங்கன்ட்டு. சரி, ஆக்சுவலி நான் வந்து 50-50 தான் சொல்றேன். ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் எஃபர்ட் போடுவாங்க, பையனுக்காக பார்த்து பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல ஆரம்பத்துல பையனுக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் இங்க என்ன டேமேஜ் ஆகுதுன்னா பாய் பெஸ்ட் இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவன் நம்மளுக்கு கிடைச்சிட்டா அதுக்காங்கிட்டு அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக. அவர் பார்த்துக்கணும், பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் பார்த்துக்கணும். ஏன்னா இங்க எல்லாரும் வாழ்க்கையும் ஈஸி கிடையாது. ஸோ அதனால ஒரு கட்டத்துக்கு மேல அவன் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்றான். ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தான் கடைசியா போவாங்க. போயிட்டு அவங்க கிட்ட சொல்லி புரிய வைப்பான், எனக்கு இந்த மாதிரி ஆபீஸ்ல பிரச்சனை, இந்த மாதிரி பண்றாங்க, ரெஸ்பெக்ட் இல்லை எனக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல, நான் என் லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சோ இந்த விஷயம் அவனுக்குன்ட்டு ஒரு பேஷனும் இருக்கும், அவனும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு நினைப்பான். இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு அந்த பிள்ளை கிட்ட போறான். அந்த பிள்ளை சொல்லும், நீ வேற எப்படி ஏதாச்சும் ட்ரை பண்றீங்களா, இல்ல ஏன் எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேன், காலையில குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவோம், டைமா அடிச்சு பேசுவோம், நைட்டு 1 கால்ல தூங்குவோம். இது எல்லாத்தையும் பண்ணி பத்தலைன்னா அந்த பாய் என்ன பண்ணுவோம்? காமனா சொல்றோம். அப்பயும் பத்தலைன்னா சோ டெய்லி நாங்க அதை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அந்த தாட்டை எங்களுக்கு கொடுத்துட்டா ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க ப்ரெஷர் ஆகி எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த டாபிக் வருது. ஏன்னா ஃபைனான்சியலா வந்து நாங்க அறிவாங்க எல்லா டைமும் எங்களால படத்துல வர மாதிரி வா இருக்க முடியாது. நாங்க ஒன்னும் வாரணமாயிடும் சூர்யா கிடையாது, இங்க இருக்கிற அமெரிக்கா போயிட்டு வாடா அப்படின்ட்டு இங்க இருந்து எல்லாத்தையும் எடுக்க கூட காசு இருக்காது. சோ இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லவ் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஓகே, அப்ப நம்மளோடது எப்படி பார்த்தாலும் நம்ம அவகிட்ட தான் சம்பாதிக்கிறது, எல்லாமே அவகிட்ட தான் இருக்கும். பட் அவங்களோட இமோனால நாங்க ஸ்ட்ரெஸ் ஆகும், அங்க ஆக்ஷன் குறைகிறதுக்கு காரணம் இவகிட்ட போனா இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நாங்க அது ரொம்ப பண்ணுவோம். சோ அதை வந்து அவங்க ஓவர் திங்க் பண்ணக்கூடாதுனாலதான் எங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. புரியுதா? இதுதான் எங்க மோஸ்ட் ஆஃப் காமன் கன்சர்ன். No, I'm not. I get it. அப்படின்னா அது உங்களோட இதுல, நான் என்னோட. Okay. சோ நான் Is it question? இல்ல Okay. அப்படிலாம் இல்ல. You can answer for that. இப்போ ஆன்சர் உங்ககிட்ட பேசி முடிச்சாலும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆக்சுவலி அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அவர் சைட்ல நடந்தது. Okay. Once you're done, எங்களோட ஆக்சுவலி கேள்விக்கு தகுந்த மாதிரி அவர் கேள்விக்கு தகுந்த மாதிரி சொல்லு. சோ நான் 50-50 தான். So, நீங்க சொன்னீங்களா, so என்னோட இது என்னன்னா, சோ நீங்க கேர்ள்ஸ் எமோனல் தான் நாங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகணும், எங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கு. ஐ அக்ரி. ஓகே, உண்மையாவே ஆண்கள் வந்து ஈஸியா மாறிக்கிறது. ஓகே, நிறைய வந்து லவ் பத்தி பேசல guys. I'm talking about man. Okay, என்ன ஒரு அப்பா, நான் வந்து raised by a guy. Okay, நான் வந்து ஃபுல்லாவே சிங்கிள் பேரண்ட், எங்க அப்பா தான் என்ன வளர்ந்தாரு. So I know how he's suffocate. Okay, so ஆனா இமோஷன் கேர்ள்ஸோட இமோனல் தான் அவ என்னோட ஆயிட்டா, அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்பான்சிபிள் வந்துருச்சு. You tell your girlfriend about this? Okay.
they will tell, I mean, communicate பண்றீங்களா? பண்ணியோ. Let me finish. Like, சொல்லிங்க. நான் போய் என் friend கிட்ட போறேன். என் friend கிட்ட போயிட்டு, ஏன்னா அங்க எனக்கு comfortable-ஆ இருக்கு. ஏன்னா அவங்க it's okay நம்ம சாப்பாட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்கிட்ட நிறைய கொஸ்டின் வருது. ஏன் எனக்கு அட்டென்ஷன் இருக்குல்ல? வேற பொண்ணை நீ ட்ரை பண்றியா? அப்படிலாம் கேக்குறான். சோ அதனால பிரச்சனை இங்க வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. Because the girl feel insecure. You know? ஏன் பசங்களுக்கு Hey, இன்செக்யூரிட்டி? let me finish. Okay, நீங்க சொல்லிட்டு அப்புறம் நான் intro பண்ணல. Okay. Okay, the girl feel insecure because உங்க பசங்களுக்கு ஒரு பெரிய சுமை. Okay, பொண்ணுங்க வாழ்க்கை இல்ல bro. Okay, எப்படி சொன்னா? எவ்வளவு பெரிய சொல்லு. இப்ப நீங்க சொன்னீங்களே நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேனே கேர்ள்ஸ் அப்படிக்காரு. என் ஃப்ரெண்ட் கிட்ட போனா அதுவே ஆல்ரெடி அந்த டேமேஜ்ல இருக்கும் ஒரு பையன் கிட்ட. ஓகே, நான் அதுகிட்ட போய் என்னோட கதை சுத்தி ஓகே, ராஜா பக்கு, நீயா? நீங்க சொன்னீங்களா? இங்க எல்லாருமே broken தாங்க. யாருங்க சொன்னா? நான் இல்ல சொல்லல. when you talk I let you talk. Sorry for that. சாரி என் பையன் இங்கிலீஷ் காதலுவா So, இங்கிலீஷ்ல. இல்ல, அப்படி இல்ல. நீங்க பேசுறப்ப நாங்க Okay, okay, okay. ஆனா ஏன் வந்து நாங்க பேசுறப்ப நீங்க இருக்க மாட்டீங்க ஃபன் பண்றீங்க மிடல. Okay, okay. இப்படிதான் கேர்ள்ஸ் சொல்றீங்க நீங்க. அவன் போன்ல எடுத்து அவனே போட்டு ஒரு சொல்லுவாங்க you guys have no patience to listen. நிறைய பேருக்கு கேட்கிற பொறுமை இல்ல, சில பேருக்கு கேட்டுக்கிட்டா அது ஏத்துக்கிற பொறுமை இல்ல. ஓகே, இது எதாவது கேட்கிறேன். So instead of like friends கிட்ட போய் சொல்றதுக்கு why not solid down with your own girlfriend? Why not just talk about it with your own சொல்லி girlfriend? புரிஞ்சுக்கலாங்க. ட்ரை பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் எத்தனை வாட்டி? 100 வாட்டி? 1000 வாட்டி? Okay, so friends கிட்ட சொன்னா friends கிட்ட இப்ப friends கிட்ட சொல்றதுல என்ன வந்து like is what makes it change? ஏன்னா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டோம்னா ஒரு வாட்டி சொல்லிட்டோம்னா தட்டி விடு மச்சான், நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். they skip the part. They no following with you guys. So they skip the part. Actually, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, சிச்சுவேஷன் சொன்னாரு, அது யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அவர் என்ன சொன்னாருன்னா, அவரு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட வந்து சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து பிரையாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறேன்னு. ஆனா அவர் பிரையாரிட்டி கொடுக்குற இடத்துல இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு ஒர்க் இருக்கு, பிரையாரிட்டி தராது. பட் ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரையாரிட்டி கொடுக்காத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த சொன்னீங்க அது work பண்ணிட்டு. You think girls no work? Okay, இந்த yours கரெக்ட்லாம். so அதுதான் அவன் எப்படி சொன்னானா, நீங்க சொன்னீங்க தெரியுமா 50-50 கேர்ள்ஸ் பாதி அப்படின்னு அதேதான் இந்த பாதி அவன் எல்லா கேர்ள்ஸும் சொன்னான். Okay, So insecurity starts from men's how You men treat treat them. So girls or girlfriend வந்து insecurity ஆக it's about how a man treats her. Why like secure feel பண்ண வச்சா what should like feel security insecurities in doing that? பிரையாரிட்டி கொடுத்தாச்சு, Okay. சொல்லியும் பார்த்தாச்சு. இதுக்கு மேல என்ன சொல்றது? okay, Make her feel secure. Make her feel secure. okay. நீங்க சொன்னீங்க ஐயோ என்னால முடியல. நான் என்ன சொல்றேன், ஒரே விஷயத்தான் மாத்தி என்னன்னா அவனோட அவங்க நான் இந்த point okay. நான் try பண்ணிட்ட max ஆனா பொண்ணே அவன் மேக்ஸிமம் புஷ் பண்ணிட்டான். பட் okay, பொண்ணு புரிஞ்சிக்கல. bro I agree with that. okay, சில ரிலேஷன்ஷிப்ல இங்க காய் பண்ணாங்க, சில ரிலேஷன்ஷிப்ல கேர்ள் பண்ணாங்க. நான் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். I agree with you. ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க நான் எஃபர்ட் போட்டேன், எனக்கு அவ காதலி ஆயிட்டா, அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட நான் எஃபர்ட் போட்டேன், அவ எனக்கு காதலி ஆயிட்டா, அதுக்கப்புறம் எனக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்கு. சோ அது பட் அதே பிரையாரிட்டியை நான் மெயின்டைன் பண்ணேன். ஆமா, நான் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் சொல்லுங்க டீச்சர் வணக்கம் மாப்பிள்ளை. ஐயோ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சோ நான் வந்து அதான் சொல்ல ட்ரை பண்ணேன், அவன் வந்து ஏத்துக்கல. காரணம் என்ன தெரியுமா, நீங்க ஸ்டார்டிங்ல ஒண்ணு கட்டுறீங்களா, அந்த பொண்ணு அங்கேயே ஃபிக்ஸ் ஆயிடுவான். ஆக்சுவலி அண்ட் சீரியஸ்லி தெரியுங்க ஃப்ரம் த கேர்ள்ஸ் பார்ட். ஓகே, ஏன்னா ஆரம்பத்திலேயே டியூனும் பண்ணியாச்சு. இது வந்து சிம்பிள் கிடையாது, ரியாலிட்டி வேற, ஓவர் திங்க். ஓகே, ஆனா நீங்க ஸ்டார்டிங் பீரியட்ல அந்த பொண்ணை வந்து ட்ரீம் கேர்ள் வச்சுப்பீங்க. Like you make more than just like that. I'm telling you bro, நான் சீரியஸா சொல்றேன்.
பாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நீங்க அந்த பொண்ணை ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேயா, அந்த பொண்ணு உங்களுக்காக ட்ரெஸ் அப் பண்ணும், அது பண்ணும், இது பண்ணும், ஆல் பிகாஸ் யூ ஐஸ் டு லுக் த கேர்ள், பிகாஸ் நீங்க அந்த பொண்ணை வந்து ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அந்த மைண்ட்ல அந்த பொண்ணு இருக்கும். சோ திடீர்னு நீங்க அதுல இருந்து கொஞ்சம் ஸ்டெப்பா வருவீங்க. அது நான் ஒத்துக்கிறேன், யூ ஹேவ் ஃபார் ரெஸ்பான்சிபிள் எவ்ரிதிங். ஆனா நீங்க தான் அந்த பொண்ணை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். நீங்க ஸ்டார்டிங்லே ஒரு பொண்ணு முடிச்சுட்டு பாருப்பா, நான் இப்படி எனக்கு இவ்வளவு ரெஸ்பான்சிபிள் இருக்கு, ஓகே, நான் இவ்வளவுதான் உங்களுக்கு அட்டென்ஷன் தர முடியும். அப்படி நீங்க பேசி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சு அந்த பொண்ணு எண்டிங்ல வந்து இல்ல நீ எனக்கு தர அட்டென்ஷன் 10ல சொன்னா இட்ஸ் ப்ராப்ளம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல ட்ரீம் வேர்ல்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தரதரத தூக்கிட்டு வந்து ரியாலிட்டியில போடுறீங்க. ஓகேயா, Also I have a question about this. So ஆரம்பத்துல எஃபோர்ட்ஸ் போட்டு நல்லா உண்டு, அப்போ வந்து உங்களுக்கு வேலை இல்லையா, அப்புறம் ப்ரெஷர்ஸ் இல்லையா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லையா? ஏன் அது வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு, அப்புறம் வந்து ப்ரெஷரா இருக்கு. ஓகே, சோ அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிளா ஓகே, அது பார்ட் ஆஃப் சைடு தான். அது சொல்லு, என்ன சொல்ல? ஆக்சுவலி எல்லா பாய்ஸும் அப்படி இல்ல. So, அப்படி இல்ல. நான் ஓகே. எல்லா பாய்ஸும் அப்படி இல்ல. சில பொண்ணு அப்படி. ஏன்னா ஆரம்பத்திலயும் வேலை இருந்துச்சுதான் எங்களுக்கு. இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தோம். I have to make her impress. Okay. Yes. What you do after that? After that, the situation is changed. Okay, what? Sorry. The situation is changed. அவங்களும் வேலை One more time. அதெல்லாம் பாசிட்டிவ். கொஞ்சம் நேரம். ஓகே, எப்படின்னா இல்ல என்ன கதறா? ஓகே, ஸ்டார்டிங் அவங்க சொன்னாங்க, ஸ்டார்டிங்ல வந்து டைம் இல்ல. மேபி ஸ்டார்டிங் வந்து அந்த கேர்ளுக்கு வேலை இல்ல, அந்த பாய்க்கு வேலை. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் போக போக ரெண்டு பேத்துக்கு வேலை வரப்ப மேபி அந்த கேர்ளுக்கு வந்து ஃப்ரீ டைம்ல இருக்கிறப்ப, அவங்க ஃப்ரீ டைம்ல இவர் ஒர்க் டைம்ல இருக்கிறப்ப மேபி அந்த ஃப்ரீ டைம் வந்து அந்த கேர்ள் வந்து பாயை தேடுவாங்க. அந்த பாய் வந்து பிஸியா இருப்பாங்க. சோ அந்த சோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ற டைம்னா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண மாட்டாங்க. ஓ எனக்கு வந்து லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், இங்க பேச மாட்டேன், அந்த மாதிரி. சோ அதனாலே ரெண்டு பேத்துக்கு சண்டை வரும். சோ அந்த டைம்ல வந்து உனக்கு இந்த ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டைம் ஓடனால பிரியாரிட்டி கொடுக்காத. லெட்ஸ் சே இப்ப அந்த கேர்ள் வந்து ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப, அந்த பாய் ஒர்க் டைம் இருக்கிறப்ப அந்த கேர்ள் என்ன சொல்லுவாங்க, நீ என் டைம் கொடுக்க மாட்டேன். நீ பேசு மச்சான், நீ பேசு. நான் பாத்துக்கிறேன். நீங்க அவங்க எனக்கு பிரச்சனையா இருக்கு. என்ன சொல்லுவாங்க? இல்ல நான் அவன் பாத்து என்னடா அந்த கேர்ள் வந்து ஃப்ரீ டைம்ல இருக்கிறப்ப அந்த பாய் வந்து ஒர்க் டைம்ல இருக்காங்க. சோ அந்த கேர்ள் என்ன பண்ணுவாங்க, அந்த பாய் வந்து டைமுக்கு வந்து ஏங்குவாங்க. ஓகே, இந்த பையன் பேச மாட்டாங்க அதுவே. சோ அந்த பாய் எக்ஸ்பிளைன் இல்ல, நான் ஒர்க் டைம்ல. லெட்ஸ் சே அந்த கேர்ள் வந்து ஒர்க் டைம்ல இருக்கிறப்ப, இந்த பாய் ஃப்ரீ டைம்ல இருப்ப, இந்த பாய் போய் கேட்கறப்ப எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணு இன்டென்ஷன் கூட சில பல அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். Guys கேட்கணும்னு சொல்றாங்க. பாய்ஸ் வந்துட்டு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. கேர்ள்ஸ்னா நம்ம கேட்கணும்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். ரெண்டு பேரும் சேர்த்து தான் சோ குட். நான் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லுறேன். நான் என் பார்ட் ஆஃப் சைட்ல சொல்றேன். இது ஓகே, நான் பர்சனல் லைஃப்ல சொல்றேன். ஆனா வந்து நான் எதுவுமே ரிவீல் பண்ணல இதுல எதுவுமே. சோ நான் பேசிக்கா ஒரு மேலோட்டமா சொல்றேன் இந்த விஷயத்த. ஓகே, நான் ஒருத்தவங்க லவ் பண்ணேன். ஆனா அந்த லவ்வோட வேல்யூ எனக்கு தெரியல. என்ன ஆயிரும்? லைக் சோ அந்த லவ்வோட வேல்யூ எனக்கு தெரியல. டைம்ல அந்த லவ் பண்ணேன். நீங்களா சொன்ன மாதிரிதான். அந்த டைம்ல நல்லா இம்ப்ரெஸ் பண்ணேன். அதெல்லாம் என்ன ஜாமான் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்தேன், அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு டைம் ஓகே, ஏன் மைண்ட் செட் நான் சொல்றேன். நான் பர்சனலா என்ன பத்தி சொல்றேன், வேற யாரும் எந்த பையனை பத்தி பேசல. வந்து நான் வந்து ஒரு விஷயம் கழிச்சு வச்சுக்கேன். அப்படிதான் இருக்கேன். நம்மகிட்ட தான் போறேன் அந்த பொடி. ஆனா முதல்ல லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்ச நாளே முடியாது இன்னொரு லைஃப் ஆரம்பிச்சிச்சு. அந்த லைஃப் ஆரம்பிச்சான எனக்கு நான் நடந்தது எனக்கு திரும்பி நடந்தா எப்படி இருக்கும்னு தெரிய வந்துச்சு. சோ அந்த டைம்ல அதுதான் சொல்ல என்சைட்டி. அந்த டைம்ல நான் அதை ஃபீல் பண்ணேன். சோ அப்ப நான் ரியலைஸ் பண்ணேன். சோ ஐ டோன்ட் வாண்ட் டு டு எனிதிங். I don't want to love. I don't do anything. Just look what my mom looking for. அம்மா பாக்குற ரூமா அம்மா பாக்குற பொண்ணுங்க சொல்லிட்டு பிக்ஸ் ஆயிட்டேன். சோ அவ்வளவுதான். எனக்கு அது பயம் வந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல.
நம்ம நடந்துருவோம் வரத்துக்கு நம்மளுக்கு இது அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு திரும்பி எனக்கு. பழகிறதுக்கு கூட பயம். சோ அதனாலதான் நான் உனக்கே தெரியும் நான் ஒன்றரை எப்படி பேசுவேன், தங்கச்சா பேசுவேன். ஆனா நான் அவங்ககிட்ட பேசுறப்ப அது அப்படி பேசல. எனக்கு அந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் 2 years or 1.5 years ஆஃப்டர் 1.5 years ஒரு பிள்ளைய பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு நடந்த விஷயம் தான் அது. ஆனா எனக்கே அது திரும்பி அடிக்கிறப்ப அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த ஃபீல் எப்படி இருக்கணும். நான் நீங்க சொல்றதான் ஒத்துக்கிறேன். அப்பதான் தெரிய வந்துச்சு. ஏன் தெரியுமா, இவனுங்க எல்லாத்துக்கும் நீங்க கேட்கலாம். ஐ திங்க் உனக்கும் தெரியும் நான் எந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நான் எப்படிலாம் ஓடி இருக்கேன், விடைகளெல்லாம் போயிருக்கேன். சோ அதெல்லாம் எனக்கு அது ஒரு இதா இருக்கு. அதான் உண்மை, என் பெர்ஸ்பெக்டிவ் அவ்வளவுதான். சோ நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், அக்ரி பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்த சாப்டர் வந்து ஈகோ வர்சஸ் ஓவர் திங்கிங். I love that. இப்ப ஆட்கள் பார்த்தோம்னா ஈகோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் நம்ம இப்போ அப்படின்னு திடீர்னு ஏந்துடா, ஈகோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானே திடீர்னு அவங்க அங்க பார்த்தாரு போட்டுரும் எமோஷனல் அண்ட் ஓவர் திங்கிங். ஓகே, ஸோ பெர்ஸ்பெக்டிவ் எப்பயும் ஒரு லாஜிக் சோ இப்ப ஒரு இப்படி வரும். ஏன் இங்க இருந்தா ஆரம்பிக்கிறதுனா நீ யாரு நீ போடுற இது இப்ப நடுவு நான் வர அடுத்த நானே ஒன்று வாங்கிட்டு இல்ல நீங்க வேற வழி நான் ஆரம்பிச்சோம். சோ ஈகோ இஸ் ஓவர். என்ன கேட்டா நான் ஒரு சரியான ஈகோ இஸ் பெர்ஃபெக்ட். எனக்கு அது பண்ணணும்னா அது பண்ணணும், எனக்கு வேணாம்னா அது வேணாம். நான் ஏன் போய் சொல்றேன், அதான் நான் ஆமாவா இல்லையா எல்லாத்துக்கும் தெரியும். சோ எனக்கு அது வேணாம்னா வேணாம், எனக்கு அது வேணும்னா வேணும். அந்த மாதிரி ஒரு ஆளு நான். ரெண்டாவது இவங்க அதை சொல்லிட்டாங்கன்னா என்னால அதை எக்ஸப்ட் பண்ண முடியல வச்சுக்கேன், முடிஞ்சு அன்னைக்கு அந்த இடமே ரெண்டாயி ஊர்ல உள்ளவங்க எல்லாம் செத்தாங்க வரணும் நான் நல்லா இருப்பேன் அந்த இடத்துல. சோ அந்த மாதிரி ஒரு ஆளு. ரெண்டாவது என்னது ஓவர் திங்கிங். அது கன்ஃபார்மா நான் இருக்கு. நான் எப்படி தெரியுமா, இப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சு வச்சுக்கேன், நான் பட்டு நம்மள வந்து எப்படி சொல்றது ஸ்பீட் டைப் பட்டு 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 தட்டிட்டு அனுப்பி விட்டுறது ஒரு கேப்ல. ஆனா வந்து டேய் உங்களுக்கு தான் போட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஆளு. ஆனா வந்து இப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு மெசேஜ் கொஞ்சம் லேட்டா வந்துச்சு, நம்ம மைண்ட் செட் வேற மாதிரி போயிடும். பட்டுனி என்ன நம்மளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம பட்டு நீ வேற யாராச்சும் பாக்குறாங்களா இல்ல. எனக்கு ஒரு இன்செக்யூர் தான். நான் என்ன கேட்டா நான் ஒரு டார்க் ஸ்கின், எனக்கு அதனால எனக்கு ஒரு பயமா இருக்கும். நான் சொல்றேன், என்ன பர்சனலா சொல்றேன், யாரும் மனசு இருக்காதீங்க. சோ இதுதான் அதனால வந்து எனக்கு ஒரு ஓவர் திங்கிங்கா இருக்கும். ஏன் நம்மளுக்கு லேட்டா ரெஸ்பாண்ட் வருது, ஒருவேளை இங்க போயிருக்காங்களா. ரெண்டாவது மெசேஜே பண்ணல வச்சுங்களேன் அன்னைக்கு, ஆனா நான் ஸ்டோரிஸ் இல்லாப்ப எங்கேயாச்சும் பாத்துல வச்சுங்களேன் முடிஞ்சா நீ என் மண்டை அந்த நாளைக்கு என் மண்டை முடிஞ்சு எங்க போவோம், யாரு கூட போயிருப்பாங்க, என்ன இது நான் ஏன் போய் சொல்லணும். நான் அதெல்லாம் இப்ப அந்த டைம்ல அப்படி இருந்தேன், இப்ப கொஞ்சம் திரும்பிட்டேன், நான் ஒத்துக்கிறேன். சோ அந்த டைம்ல நான் அப்படி இருந்தேன், யார் கூட போயிருக்கேன், என்ன இது இதெல்லாம் யாரு கூட போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வரையும் அவத்திக்கிறேன். அதை நான் எகிரி பண்ணிக்கிறேன் என் பார்ட் ஆஃப் லைஃப்ல. ஆனா அது ஒரு கோட் இருக்கு தெரியுமா, someone will be எப்படி சொல்றாங்க இவால்வ்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கேட்டகரி நான் வாங்கிட்டேன். ஸோ எனக்கு ஓகே இதான் ரியாலிட்டி, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு ஃபோன் பாம்பு ஓடிதான் ஈகோ ஓவர் எதுக்கு ஓவர் திங்கிங் முதல்ல எனக்கு ஒரு டவுட், ஈகோ ரெஸ்பெக்ட் ஓவர் திங்கிங் சொன்னேன். ஆனா வரும் நீங்க அவங்க சைட்லயும் சொல்லலாம். இல்ல இது காமன்லி இது வந்து நான் சொல்றது வந்து பாய்ஸ் தான் இப்படி பண்ணாங்க, கேர்ள்ஸ் தான் இப்படி பண்ணாங்க. காமன்லி சோ நீங்க அந்த ஈகோ பத்தி பேசுறது நீங்களும் பேசலாம்.
ஈகோ வந்து உங்களுக்கு இன்னும் ஈகோ கூட வரும். அந்த ஓவர் திங்கிங்கோட ஈகோ தான் கூட வரும். அவனே ஏதாச்சும் ஒரு எபிசோட்ல தான் பேசுறான். அவனே ஏதாச்சும் ஒரு அவன் எபிசோட்ல போய் பாருங்க. ஃபிளாஷ்பேக். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். பேசுறப்ப அங்க ஒரு குத்து இங்க ஒரு தெக்கு ஓட்டு பட்ட நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் ஜென்ரலா கேக்குறேன். உங்களுக்கு தெரியும் அவன் இப்ப எங்களுக்கு கொண்டு பேசுறதுனால அவன் என்ன செய்ய அவரு சொன்னதை 3ஆவது வாட்டி சொல்லிட்டாரு. சரி எப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, சோ கொஞ்ச நேரம் இருந்தீங்க. உங்க எபிசோட்ல பேசாம இருக்காங்க. திடீர்னு வந்தா பேசுறீங்க. சரி, ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்ல எதுக்கு ஓவர் திங்கிங் வருதுதா? ஒண்ணு அந்த இஷ்யூ வருதுல்ல, சண்டை வருதுல்ல, ஒண்ணு அப்டேட் நீ இந்த மாதிரி வெளியே போறேன், இந்த மாதிரி வந்துடுறேன் சொல்லிட்டு போயிடணும். ஒண்ணு ஏதாச்சும் இன்னைக்கு அப்டேட் பண்ணணும்ல, சொல்லாம போற வச்சுதான் அந்த ஓவர் திங்கிங்கே முதல்ல வருது. இதுதான் என்னோட கருத்து. அவங்க போடுவான் பாருங்கப்ப ஈகோ. அவங்க ஈகோ அது பத்தலன்னா அங்க ஈகோ ரைஸ் ஆயிடுச்சு. ரைஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். சோடா ரைஸ் ஆச்சு கேள்விப்பட்டிருக்கேன். ரைஸ் அங்க என்ன பிரச்சனைனா அவ்வளோ ஈகோவும் கீழே வச்சு 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 ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் ஒரு ஈகோ வழியா அவன் பண்ணிட்டேன். அந்த ஈகோக்கு ஈடு இணையே கிடையாது. பேச்சே இல்லை, வீச்சுதான். ஸோ ஈகோ பொறுத்த வரைக்கும் நான் இப்படிதான். மோஸ்ட் ஆஃப் யூ நான் ரொம்ப ஈகோ காட்டவே மாட்டேன். நான் காட்ட ஆரம்பிச்சுன்னா ஏன்டா இவங்கிட்ட வச்சுக்கிட்டோன்ட்டு அந்த மாதிரி போயிடும். ஸோ அதுதான் ஓவர் திங்கிங். நிறைய இருக்கு. உங்க வீட்டு ஓவர் திங்கிங்க, எங்க வீட்டு ஓவர் திங்கிங்க. கட்டையில வந்துருப்பாங்க. பண்றது நிறைய விஷயம் ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். இன்செக்யூர் இருக்கும், நம்ம ஏன் அப்படி இருக்கோம், அடுத்து என்ன பண்ண போறோம், 1008 விஷயம் வண்டியில ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு எண்டே இல்லப்பா. டெய்லி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓவர் திங்கிங் எஸ். So is there two people agree? Two people disagree or disagree? Okay. Okay. Agree. ஏன்னா என் லைஃப்ல நான் பார்த்த என்னுடைய மேன்ஸ் எல்லாருமே இஸ் ஈகோயிஸ்டிக் man dominant. Okay, they like they cannot accept. They always like to debit. Okay. ஒன்னால் பார்க்க போனா அது நான் மேனன் வந்தா நான் பார்த்தது மட்டும் சொல்லுவேன். 50-50 சொல்லுவேன். நான் பார்த்த என்னோட பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி. ஆனா எங்க அப்பா ஈகோஸ்டிக் இல்ல. எங்க அப்பா என்ன ரொம்ப ஹாப்பியா வந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் எங்க அப்பா வளர்த்த மாதிரி தான் இருந்தா. நான் வந்து 0 ஈகோஸ்டிக். ஆனா எனக்கு ஈகோ இருக்கு. ஆனா where I'm showing. Okay, where I'm showing. நான் வந்து எந்த மாதிரி பேசுனா நான் ஒரு 4 நாள் மீதி ஒரு காலத்துல நான் 4 நாள் தான் அந்த ஆள்கிட்ட பேசியிருப்பேன் என் ஆஃபீஸ்ல. அவங்க 5வது நாள் என்கிட்ட போனாங்கன்னா எனக்கு எங்கேயும் மனசுல இருக்கும், ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சு எல்லாரும் நம்மள மாதிரியே இல்ல. சோ எங்க நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி இருந்துக்கலாம். சோ அப்படிதான் நான் ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருக்கேன். நல்லா பேசுறவங்க நல்லவங்க நினைச்சுக்கோங்க. நல்லவங்க கிட்ட இல்ல பியூர் ஹார்ட்டா பேசுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவங்களுக்கு அப்ப பேச ஆள் இல்லை, அதனால நம்ம கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு பேச ஆள் கிடைச்சு அதனால நம்ம கிட்ட பேசுங்க அப்படின்னு தோணுச்சு. சோ அப்படி இருக்கிறப்ப ஈகோ
மென்னுக்கு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், அதே டைம் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். எல்லா மென்னும் அப்படி இல்லை. ஓகே, ஸோ 50-50 சொல்லிக்கிறேன். இதுல வந்து நான் நடுவில் நிற்கிறேன். ஓகே, அது இருக்கு. கேர்ள்ஸ் இமோ அண்ட் ஓவர் திங்கிங் அப்படின்னு மேபி பர்சன்டேஜ் சொன்னீங்க. ஐ எம் அக்ரி. ஓவர் திங்கிங் எந்த அளவுக்குன்னா, நான் மோஸ்ட் ஆஃப் டைமே என் விட்டத்தை பார்த்து என்னடா வாழ்க்கை இது குமாரி அப்படி ஒரு மாதிரி மட்டை சுத்தி ஃபுல்லா கடைக்குள்ள அப்படி இருக்கும். ஒரு மாதிரி தனி உலகத்திலேயே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, நான் அக்ரி. கேர்ள்ஸ் சொல்ல ஐ தாட் எல்லாரும் ஒரு மாதிரி ஓவர் திங்கிங்ல தான் இருக்கும் இப்போ உள்ள ஜெனரேஷன். ஓகே, we are really deeply in overthinking. எல்லாரும் கொடுத்து அடியும். ஏன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமா பெட்ரேல் பார்த்துட்டோமோ அப்படின்னு தோணுது. ஓகே, இந்த ஜெனரேஷன்ல நம்ம சீக்கிரமா நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம், ஹர்ட் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு விஷயம் பண்றப்ப அது ஓவர் திங்கிங்கா போகுது. மறுபடியும் இது நடந்துருவோம். ஓகே, ஆனா நம்ம எஃபெக்ட் போட்டிருக்க மாட்டோம். ஆனா அது மினிக்கே நம்மளுக்கு அந்த ஓவர் திங்கிங் ஆரம்பிச்சோம். ஆனா அது நடக்குமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா ஓவர் திங்கிங்ல இருப்போம். சரியா, அதை நான் ஒத்துக்கிறேன். இமோ அது நான் முதல்ல சொல்றேன், நாங்க கல்வி, நாங்க மனசு, ஈரவுல மனிதன். ஸோ பெண்களுக்கு உண்மையாவே அந்த ஈரப்பசை இருக்கு. எந்த அளவுக்கு சொல்றேன்னா, ஏதோ ஒரு தூரத்துல ஒரு பிள்ளை விழுந்துருச்சுன்னா அம்மான்னு கூப்பிடுச்சா அந்த பிள்ளையோட அம்மா இல்லாட்டி கூட அந்த அம்மா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வி அக்ரி. பிகாஸ் ஐ நோ. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இமோஷனலி அப்படின்னா ஐம் டிசைட். இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் வாட் யூ சே, ஹவ் யூ சே. ஸோ ஐம் மிடில். ஸோ அடுத்த டாபிக் போமா? இவ்வளோ நான் பேசுகிறேன். உங்களுக்கு நினைச்சா உங்க சைட்ல பேசணும் ஆர்வமா இருக்கேன். எனக்கு தான் ஒன்றுமே நடந்து ஒரே போடு ஃபினிஷ். ஒருத்தர் கூட வச்சிருக்கேன் ஒரு கேரக்டர். ஓகே, கடைசி வந்து அடுத்து சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக், பிரேக்கப். ஸோ இப்போ வந்து பிரேக்கப் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டாக கேர்ள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மொதல் கேர்ள்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிடுறேன். கேர்ள்ஸ் வந்து பிரேக்கப் இருந்துச்சுன்னா மொதல் க்ரை பண்ணிட்டு சீக்கிரம் ஹீல் ஆயிடுவாங்க. அண்ட் பாய்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு பிறகு வருத்தப்படுவாங்க. கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட், ஏன்னா இப்போ பாய்ஸ் I agree with the voice part. Okay, I agree with the voice part. நான் என்னோட பிரதர்ஸை பார்த்ததோ சரி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததோ சரி, என்னோட சர்க்கிளில் இருந்த பாய்ஸ்லாம் பார்த்ததோ சரி, ஃபர்ஸ்ட் ஓகே கடல்ல மீனா இல்லை அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஓகே, ஆனால் அது போக போக they hit badly. Okay, they suffer. Okay, கேர்ள்ஸ் ஸ்டார்டிங்ல உண்மையாவே ரொம்ப இமோஷனல் ஆயிடும். we cannot take that. Okay, கதறுவோம், ஒரு மாதிரி ஒட்டஞ்சி போன மாதிரி இருக்கும். ஆனா சீக்கிரம் ஹீலிங் ஆயிடும்னு சொல்லிடுறாங்க. ஓகே, சீக்கிரம் ஹீலிங்ன்றது நாட் I mean அது மாதிரி ஆயிடுவாங்க. டிஃபரண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு பார்க்கும்போது கேர்ள்ஸ் இந்த சீக்கிரம் no bro, that one I'm disagree. Okay, என்ன கேட்டா I emotionally damaged and நான் அதுல இருந்து வெளியே வரட்டேன்னு கேட்டா நான் இல்லை. ஆனா இருக்கிறவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலாம். அது அந்த அந்த கோர்ட்டில் உள்ளவங்களும் இருக்காங்க, இந்த கோர்ட்டில் உள்ளவங்களும் இருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் பாய்ஸ் பார்ட்டி நான் கண்டிப்பாக எக்ரி பண்ணுறேன், கேர்ள்ஸ் பார்ட்டி நான் எக்ரி பண்ணுறேன். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இட்ஸ் லைக் ஃபார் ஸ்ட்ராங் கேர்ள்ஸ் அது பாய்ஸ் எப்படி இருக்கோம் அதே மாதிரி தான் சம் கேர்ள்ஸும் இருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து கண்டுக்காம அப்படி இருக்கோம், அப்போ அப்படி சொல்லிட்டு போ அப்படியே அது ஹீட் ஆகும், அப்படியே ஓவர் திங்கிங் லைக் ஸ்ட்ரெஸ்ஸு லைக் பிரிஞ்சிட்டோம், அதே நடந்த மெமரிஸ் அதுக்கப்புறம் ஹீட் ஆகும். I kind of like agree that we move on too fast, I think, because even though it takes a lot of time to like move on from a relationship, but we do like சீக்கிரமா நான் move on. But அது வந்து even after moving on, it's like some memories will like, if let's say it's like நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க கூட போன ஒரு இடத்துக்கு போறோமா, இதுக்கு அந்த ஒரு yeah, but the memories will stay, will never fade. It's like it will stay forever. Yeah.
Okay. So உங்களுக்கு Come on. Vidya. அவங்க சொல்றாங்களோ இல்லையா நீ கை காட்டிடுங்க. அவங்க சைடுக்கு போய் 3 பேரும் கொடுக்குறாங்க. நீங்களும் 3 பேர் நம்ம சீட் கொடுப்பாங்க. கொடுக்கலாம். மெயின் பிக்சர் என்னதான் தெரியுது நீ மூடு. சொல்றது மேல இவங்க சொன்ன மாதிரி தான் பாய்ஸ் வந்து ஒரு சில பாய்ஸ் வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஸோ தனியா இருக்கிறப்ப அதை பத்தி யோசிப்பாங்க, மெமரிஸ் யோசிப்பாங்க. கேர்ள்ஸ் வந்து ஒரு சில கேர்ள்ஸ் வந்து சீக்கிரம் மூவ் ஆக மாட்டாங்க. இஃப் லெட்ஸ் சே கேர்ள் அந்த பையனை ட்ரூவா லவ் பண்ணா அவங்க மூவ் ஆனவங்க கஷ்டப்படுவாங்க. இதுவே லைக் அந்த பையனோட பெட்டரா கிடைச்சா கூட அவங்க ஸ்டில் அந்த பையனை தான் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு சில கேர்ள்ஸ் வந்து வேணாம் விட்டுருவோம், சீக்கிரம் மூவ் ஆன் போயிடுவாங்க. கொஞ்சம் தெளிவா யோசிப்பாங்க. சில பேர் வந்து பறக்காயிடுவாங்க. ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. அந்த இடத்துல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் பாய்ஸ் வந்து ஒரு சில பல பாய்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நல்லா சிரிச்சு பேசுவாங்க. ஸோ அவங்க ஜோன் பொறுத்தவரைக்கும் இவன் கவலைப்படல, ஈஸியா இருக்கா, ஓகே ராமச்சா பாத்துக்கலாம், நீங்களாம் வருத்தப்பட மாட்டான் அந்த மாரி. பட் ஒன்ஸ் அவங்க தனியா இருக்கிறப்ப அதை பத்தி ரொம்ப அவதி பண்ணுவாங்க. அவசரப்பட்டு முடிவு எடுத்துருக்கோம், பேசாம அவங்க கூட இருந்துடணும், போய் இறங்கி பேசலாம். பட் அந்த ஒரு சில பாய்ஸ் எப்படி தெரியுமா, நம்ம இறங்கி போய் பேசலாம்னு நினைப்பாங்க, வேணாம் அந்த ஈகோ தேடி வரட்டும், அது பேசிருக்கோம், அதே தேடி வரட்டும், நம்ம ஏன் அனுப்பிடிச்சிட்டாங்க, நம்ம ஏன் என்ன சொன்னது நானு பெர்ஸ்பெக்டிவ் பண்ண சொல்ல வந்துட்டேன். லைக் யூ சே which is like not all boys like that. சில பேர் அப்படிதான் கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்காம அவங்க வந்து நிறைய தப்பு பண்ணிடுறாங்க. அது ஒரு யோசிக்காம பிரேக்கப் ஆயிடுச்சு, அது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவையானதும் பண்றது. such as they do like ஷோ they do show பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்துட்டு எக்ஸ் கிட்ட காட்டணுன்றதுக்காக புதுசா ஒரு பிள்ளைய புடிச்சிட்டு ஆனா வந்துட்டு அந்த பிள்ளைக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க சில பேர். இன்ஸ்டெட் உங்ககிட்ட நான் மூவ் ஆன் பண்ணிட்டு தெரியுமா, அந்த மாதிரி எக்ஸ் ஷோ பண்றதுக்கு எனக்கு கேர்ள் இருக்கு, நீ போனா போ. ஆனா தனியா இருக்கிறதுக்கு நம்ம ஏன் அதை விட்டோம் இதை கூட்டாளி வந்து ப்ரொவோக் பண்ணி விட்டுறது. இந்த பிரேக்கப் பண்ண பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அதே விட்டு போச்சு மச்சான் உனக்கு என்ன, நீ போ, அது கூட போ, இது கூட போன்னு வேறு முடிக்க தப்பான வழிக்கு கூட்டிட்டு சில கூட்டாளி பையங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்றதுன்னா அந்த கூட்டாளி சொல்றா அது விட்டு போச்சு, நம்ம கூட மச்சான் சொல்றதோ கரெக்ட் தானே சொல்லிட்டு அப்படி மச்சான் பேச்சு கேட்டுட்டு தேவையான வேலை முடியாது. அப்புறம் என்ன கேட்டா இதுல வந்து கேர்ள்ஸ்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கிட்ட அந்த கதையை பேசாம அது வந்து வெளியே கொண்டு வைப்பேன். நான் வந்து மைண்ட் டைவர்ட் பண்ணிப்பேன். அதுக்கு எதெல்லாம் பிடிச்சிச்சோ அதை பத்தி பேச ஆரம்பிப்பேன். ஓகே, லைக் அது ஒன்றும் ஓகே. ஆனா நீங்க பாய்ஸ் அழுவ முடியாது. ஐ அம் ரியலி கிறிஸ்டியன் ஃபார் பாய்ஸ். நீங்க வந்து அழுவ முடியாதுன்னு சொல்றேன். உங்களால வெளிப்படையா அழுவும் மனசு இருக்காது. அழுவீங்க, நீங்களாம் காதலி அழுவீங்க. பட் உங்க சொல்லுங்க தனியா இருக்கிறப்ப நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வெளிப்படையா காட்டிக்க மாட்டீங்க. ஓகே, வெளிப்படையா காட்டிக்க மாட்டீங்க. ஓகே, வெளிப்படையா காட்டிக்க மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் கெத்து மெயின்டைன் பண்ணோன்னே இருப்பீங்க. ஓகே, ஆனா என்ன கேட்டா அழுவணும், எல்லாரும் அழுவலாம். ஓகே, ஏன்னா அதனாலதான் நான் சொல்றேன் கேர்ள்ஸ் இமோவா இருக்கும். ஏன்னா கேர்ள்ஸ்னா கழுவணும், யார் யோசிப்பாங்க, எவர் யோசிப்பாங்க. ஆனா மேன்ஸ் இமோ ரொம்ப கம்மி தான். நீங்க ரொம்ப இறுக்கமா இருப்பீங்க. ஓகே, ரொம்ப இறுக்கமா இருப்பீங்க. ஆனே லைக் என்ன அந்த இதுல ரொம்ப இறுக்கமா இருப்பீங்க, அழுவீங்க. அதுவும் யாருக்கும் தெரியாத லெவலுக்கு அழுவீங்க. சரியா? சோ இதுல இல்ல இப்ப இப்படி போவோம். talk again because it's like வாங்க சத்யா சொல்லுங்க. no word it's like rather to cry over a man that doesn't give a fuck about messages. I don't know why it's not. Oh, okay, I got it. Good. Actually, in Nikita, move on early. I don't say it's bad. It's really good one. If you like girls can, please move on. Okay, please move on. Okay, not only girls, man girls as well. If you have the part to you can to move on, please move on. Okay, ஏன்னா அது முடிஞ்சு போச்சு.
ஓகே நான் இது மென்னுக்கும் சொல்றேன் ஒரு பொண்ணுக்கும் சொல்றேன் 2 பேத்துக்கு சொல்றேன் முடிஞ்சு போன ரிலேஷன்ஷிப்காக நீங்க ஸ்டக்கா நிக்கிறது தான் பெஸ்ட் நீங்க வந்து உண்மையா லவ் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் And some people still regret it since அவங்க மேல தப்பு இருக்கும் அதனால வந்து பிரேக்கப் பண்ணா ஓகே ஸ்டில் லைக் they are still waiting for their partner but some people regret பண்ணாட்டியோ மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கலாம் அந்த மூட்ல get back sheets like that ஓகே சோ ஆனா என்ன கேட்டீங்கன்னா மூவ் ஆன் பண்ண முடிஞ்சா மூவ் ஆன் பண்ணுங்க that is the good part don't stop ஓகே மூவ் ஆன் பண்ணி தான் that's true ஓகே life has to move on life வாழ்றதுக்கு தான் இருக்கு ஓகே சோ நான் வந்து இந்த girls சீக்கிரம் மூவ் ஆன் ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு it's a good part I have to ஆனா some girls still stuck okay they still think about முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா இந்த தனுஷ் வர மாதிரி யாரு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் பின்னாடி அப்படின்னு இருக்கிறப்ப ஆமா மறுபடியும் அந்த பையனுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்காது அவங்க அம்மா அப்பா இம்ப்ரெஸ் பண்ணி அவா ஒரு பெரிய ஜோன் இருக்கு ஓகே சோ அப்படி இருக்கப்ப சில பேர் இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைப்பாங்க ஒன்னு கேர்ள்ஸ் வந்து ஈஸிலி சம்டைம் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க ரிலேஷன்ஷிப் ஓகே அது ஒன்று ஈஸிலி வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க ஓகே வீட்டில் சொல்றது அது மாதிரி சொல்றது அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு இங்கே கட் ஆயிடுச்சு ஸோ ஒரு பயம் இருக்கும் நான் மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆச்சுன்னா நான் என் பேரண்ட்கிட்ட என்ன சொல்லுவேன் நான் மறுபடியும் போய் நிற்க முடியும் இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகும் இல்லை நான் இது 2 பற்றியும் தான் சொல்கிறேன் ஓகே நான் 2 பேருக்கு ஈக்குவலியாக சொல்கிறேன் நிறைய பேர் ஏன் வந்து ஸ்டக்காக நிற்கிறாங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் ரீசன் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஓகே செகண்ட் ரீசன் மறுபடியும் என் வீட்டில் சொல்லணும் அந்த ஸ்டெப் இருக்கு ஆமா சோ நிறைய இருக்கும் சோ என்ன கேட்டா மூவ் ஆன் ஆகுறது தப்பு நான் சொல்ல மாட்டேன் இட்ஸ் ஹேவ் டு ப்ளீஸ் மூவ் யூ ஹேவ் டு மூவ் லைஃப் டு லிவ் ஆனா ப்ளீஸ் ட்ரை டு என் செல்ஃப் சொல்லுங்க Satya bro breakup voice and from boys side breakup voice part is okay example lah breakup ஆயிட்டோனே உட்றா மச்சான் கடல வீட அப்படின்னு இருந்து லேட்டர் so அத நான் வந்து எக்ரி பண்ணேன் அவன் சொல்றது உட்றா மச்சான் கடல்ல மீனா இல்லன்னு சொன்னவன் தான் ஒரு காலத்துல நான் ஆனா அது ஒரு காலத்துல so I realized that now what my feeling go through அப்படின்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் வந்து ஏன் வருது நான் முக்கால்வாசி நான் என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன் இது மோஸ்ட் ஆஃப் வாட்ஸ் ஏன் வருதுன்னா கே 2 பற்றிக்கு ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் டைம் நீங்கள் சொன்ன வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஈகோ கேஷா அதனால பிரேக்கப் வருது இந்த 5 பாட்டையும் தாண்டி தான் நம்ம இந்த கடைசி பாட்டுக்கும் கணக்காக வருதா ஸோ ஏன் இந்த 5 பாட்டில் இந்த மொதல் பாட்டிலையும் நம்ம கிளியர் பண்ண முடியல இல்லையா அதுதான் இங்கே ஸோ அதுலேயும் நம்ம கிளியர் பண்ணிட்டு வச்சுக்கலேன் மீதி உள்ள எந்த பாட்டும் வராது ஆனால் என் வயசு ஏன் நம்ம சொன்னோம் வயசு வரும் எல்லாத்தையும் வயசு வரும் அந்த டைமில் நம்மளுக்கு லவ்னா வந்து படம் பார்த்துருப்போம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அலைப்பாயுதி படம் ஐயோ அலைப்பாயுதுன்னா நான் ஒருத்தர் கண்டுபிடிச்சுக்குவாங்க அலைப்பாயுதி படம் அப்புறம் என்னடா அந்த படம் பேட்டு போடுவாங்க சண்டைக்கு அர்ஜுன் அந்த ஒரு படம்லாம் பார்த்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த லவ் அந்த வரைக்கும் ஒரு லவ் இருக்கும் அப்படின்னா லவ் ஒன்று உண்மையா ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட ரியாலிட்டியே வேற படத்துல பாக்குறது வேற ரியாலிட்டி நடக்குது டோட்டலா என்டையர் லைஃப்ல சுத்தி வேற ஸோ அதை ரியலைஸ் பண்ற கட்டியும் நீங்க லவ் பண்றீங்கன்னு சொல்றீங்களோ ஒரு ஆளு அந்த ஆள் போயிடுவாங்க ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தப்பு நான் பண்ணிட்டேன் ஸோ ஐ டோன்ட் டு கெட் இன் டு தட் again and again இவனை நான் சொன்னது ஒன்று தான் ஸோ பேச்சு பேசுவான் பார்ப்பேன் பிள்ளை உட்காரு இந்த பிள்ளைய போட்டலாம் அந்த பிள்ளைய போட்டலான்னு ஆனால் என் மனசுக்கு தெரியும் அது ஃபீல் அது ஒரு ஆள் ஃபீல் பண்ணாதான் அந்த ஃபீல் வரும் போட்டு தாக்கு அதான் அது ஒரு ஃபீல் அந்த ஃபீல் பண்ணாதான் வரும் அப்போ அந்த டைம்ல பிரேக்கப்னு ஒரு விஷயமே நம்மளுக்கு திங்க் பண்ண கூடாதுன்னு தான் நான் இப்போ சொல்லுவேன் எனக்கு நம்மளுக்கு அந்த பிரேக்கப்பே தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அந்த பிள்ளையை நம்மளுக்கு பிடிச்சிருக்கா அவங்கள எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குமா ஏன்னா
எனக்கு தெரியல இது வந்து ஒஃபென்ஸாக இருக்குமா என்னன்னு. ஏன்னா பாய்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல மேரேஜ் அதுக்கப்புறம் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது தெரியுமா, அந்த லைஃப் சைக்கிளை கண்டினியூ பண்ணணும். இப்போ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஜாமான் வாங்கல, பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு மட்டும் போகிறேன் வச்சுக்கேன், என்னால் என் பிள்ளையை பார்த்துக்க முடியும். என் பிள்ளை என்ன வாயை திறந்து நான் கேட்டக்கூடாது, நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யல, ஏன் இதெல்லாம் செய்யல அப்படின்னு. ஓகே, அது நான் சொல்கிறேன், நான் இன்னும் முடிக்கல, நான் பேச முடியாது நேரம். ஸோ இது அதனால வந்து ஆனால் நான் இதே வந்து அவங்க சொல்கிறபடி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படி இருக்க வச்சுங்களேன். ஆனால் என்னால் என் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். இதுதான் முடிச்சிடறேன். ஸோ முடியும், ஆனால் வந்து பார்ஷியலாக தான் முடியும். அதான் என்னால் ஃபுல் சக்ஸஸ் கிடைக்க முடியாதுன்றேன். நான் இவன்ட்டு உட்காந்து பேசியிருக்கேன் நிறையா வாட்டி, இதெல்லாம் பண்ணலான்டா இப்படிலாம் இருக்கலாம்டா. இவன்ட்டு நான் இதை இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா இதான் உண்மையாக அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் நிறையா வாட்டி. ஸோ என் பெர்ஸ்பெக்டிவ் படி என்ன கேட்டால் பிரேக்கப் ஆகிற காரணமும் அதுதான். இன்கேஸ் முடிஞ்ச அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு போங்கடா டே. ஓகே, தட்ஸ் தி முடியும். அதுதான் சொல்றேன். நான் வந்து சொல்றேன் என் பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்றேன், உங்க சைடு நினைச்சுக்கிறேன். அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். ஸோ ஏன்னா நான் வந்து லவ் பண்ணிட்டேன், ஸ்டார்டிங்ல லவ் பண்ணதுக்கு அப்புறம் இதான் பிரேக்கப் ஆச்சு முடிச்சல. எனக்கு அது தெரியும் எந்த சீசனுக்கு போனால் பிரேக்கப் ஆகும். ஸோ அந்த சீசனுக்கு போறதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சுன்னா கூடவே தான் இருக்கும். ஓவர் திங்கிங் அங்க வரதுக்கு வாய்ப்பு. ஓகே, அது வந்து அவன் சொன்னது கொஞ்சம் எப்படின்னா அவங்க வந்து ஒரு ட்ரஸ்டா ஒரு பர்சனை நம்பி, இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லல, ஒரு ட்ரஸ்டா ஒரு பர்சனை நம்பி உங்களை அவங்க லவ் பண்ணதில்லை வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் லவ் பண்ணி இந்த பிரேக்கப்க்குள்ள பண்ணிட்டீங்க. ஸோ அவங்க உங்களை கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு சண்டை, பிரேக்கப் போகிற அளவுக்கு வருது. ஆனால் உங்களுக்கு தெரியும் எங்கே போய் தடுக்கணும். அதுதான் அந்த பிரேக்கப்போட சினாரியோவே. லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்லாம் சொல்கிறேன். என் லைஃப்பில் நடந்தது நான் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸாக விஷயம். சாரி, இப்ப அழுவீங்க எல்லாரும். வாங்கடா. பிரேக்கப் பிரேக்கப் ரொம்ப வெளியே அட்டாச்மெண்ட். ஸோ அது ரொம்ப கொடுமையான விஷயங்க. இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் அது கோ த்ரூ பண்ணுறது ஒவ்வொரு நாளும் ஒரு நாளையும் கடக்கிறதுங்கிறது ஒரு நரவேதனை. எங்கே போனாலும் அவளை தேடுவோம், எல்லாருக்கிட்டையும் அவளை தேடுவோம். அது தேடுறப்பையும் நம்ம பாய்ஸ் சொல்கிற மாதிரி தான் அவங்க அதை நினச்சி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. ஆனால் நைட்டு ஒரு ரூம் பாருங்க ஒரு விஷயம், ஓவர் திங்கிங்ன்ற ஒரு விஷயம். என்ன பண்ணிட்டு இருப்பா, சாப்பிட்டாங்க, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா. ஏன்னா இந்த பிரேக்கப்புங்கிறது ஒரு வாட்டி நடந்தால் அது வேற. ஒவ்வொரு வாட்டியும் அது ரிப்பீட் ஆகும்போது எத்தனையோ சான்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், எத்தனையோ விஷயம் கோத்ரூ பண்ணியிருப்போம், எல்லாத்தையும் தாண்டி வந்துருக்கும். பட் ஸ்டில் பத்தலை, இல்லை என்னால் முடியல, நீ ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னு நாங்கள் ஆயிடுச்சுன்னா நோய். அதனால ஒத்துக்கிறேன், பசங்க மேமாங்க டக்குன்னு மூவ் ஆன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. டக்குன்னு மூவ் ஆன் பண்ணி ஆனால் அந்த பிள்ளைகிட்டையும் போயிட்டு அவ்வளோதான் தேடுவாங்க. அது தேடியும் இன்னொரு பர்சனையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு எக்கச்சக்கமான விஷயம் தப்பா போய் கடைசியில எதுவுமே வேணாம், என்ன விட்டுருங்க, நீ என் பாட்டிக்கிறே நான் தேவையில்லை, எதுவுமே தேவை. உன் வேலையை நீ பாரு, உனக்கு நல்ல லைஃப் வருதா அனுப்பிச்சுக்கோ, அது உன் பிரச்சனை, நான் வரல. அதே சமயத்துல எனக்கு ஒரு நல்ல லைஃப் வரப்போதா, நீ தடுக்காத, அவ்வளவுதான். சிம்பிள். லைஃப் வந்து வாழ்றதுக்கு தான், அவங்க சொன்னதை வாழ்றதுக்கு, யாரையும் சாகடிக்கிறது இல்லை. ஏன்னா அதையும் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. சில பேர் ரொம்ப எமோஷனல் ஆகுவாங்க, அட்டென்ஷன் தேடுவாங்க, மற்றவங்க கிட்ட போயிட்டு சொல்லணும். சில பேர்த்துக்கு அழுந்து புலம்புறதுக்கு கூட ஆள் இருக்காது, தனியாக உட்காந்து அழுவாங்க, நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணுவாங்க, பற்றி நினைப்பாங்க, ரீபோஸ்ட் இது செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்போ ஒன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு மற்றவங்கிட்ட லவ் பத்தி பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அட்டாச்மெண்ட் அந்த விஷயத்துக்காக ரொம்ப பயப்படுவாங்க. அந்த பண்றது இருக்கு. நாளை பின்னா அவங்ககிட்ட வந்து ஒரு சின்ன மெசேஜ் வந்தா கூட கைக்காக வர ஆரம்பிச்சு. அந்த விஷயம் ரொம்ப பிரேக்கப் ரொம்ப வலி. அவன்கிட்ட ஓகே, நம்ம ரொம்ப நாள் ஒரு நாள்கிட்ட பேசுறேன்னா ஓகே
என் லைஃபோட சினாரியோ. ஏதோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவோம். ஓகே, ஏதோ கொஞ்சம் அப்பதான் வருவோம். ஓகே, நம்ம ஏதாச்சும் பண்றோம் இப்போ ஒருபடியா ஒண்ணு கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒண்ணு. இப்ப தாண்டா என் வாழ்க்கையில ஒரு முடிவெட்டது இருந்துச்சு. நான் அதை அக்ரி பண்றேன். ஏன்னா என் லைஃபோட சினாரியோ ஒன்று இருக்காது. நான் வந்து பார்க்க கூடாதுன்றது 1.5 வருஷம் பார்க்க கூடாதுன்றது. வாட்ஸ் கிரேஸ் எனிதிங் எனக்கு அவ்வளோதான். என் தம்பி வந்து பார்த்துட்டு ஒரு இதை பற்றி சொல்கிறேன். நாங்கள் எல்லாம் கீழே நிற்கிறோம். நம்ம எப்படி போகிற இடத்துல தான் கீழே நிற்கிறோம். இது வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்திருக்காங்கண்ணே அது அப்படின்னு அந்த ஒரு இம்பேக்ட் இருக்கு தெரியுமா, இப்படின்னு வருமே. அந்த ஒரு இம்பேக்ட் எனக்கு அந்த இடத்துல இருந்துச்சு. ஏன் திரும்பி பார்த்தேன், இவெல்லாம் நான் ஏன் பார்க்க கூடாதுன்னு இருந்ததுன்னு அப்படின்னு இருந்துச்சு. அப்போ என் மண்ணுக்குள்ள இன்னும் அது ஓடும் அப்பப்ப. ஸோ அதுக்காகிட்ட வந்துட்டு மறுபடியும் அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசினாலும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்காதுங்க, செத்து போயிடும். எனக்கு தெரிஞ்சு செத்து போயிடும். அதுக்காகிட்டு நீங்க அவங்க கிட்ட ஃபேக்கா இருக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சப்போஸ் நீங்க என்னதான் அவங்க A few moments later. ஸோ அந்த இடத்துல அவங்க கிட்ட ஃபேக்கா இருக்கும்போதே அந்த லவ் அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ மூவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக மூவ் ஆன் பண்ணுங்க. தேவையில்லாமல் மற்றவங்களுக்காக மற்ற விஷயத்தாக தேடி போய் மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு உங்களையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதுங்க. ஹீரோ வரீங்களா தனியாகவே ஹீரோ ஒன்றையாவே எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரேக்கப்போட உண்மையான சொல்யூஷனே இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டேயும் தேடாதீங்க. அப்படி நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டீங்க உங்களுக்கு உங்கள் லைஃப்பும் போயிடும், உங்களை லைஃப்பும் சத்தியமாக போயிடும். ஸோ அதனால சொல்கிறேன், மூவ் ஆனால் மூவ். அதுவும் கரெக்டாக பண்ணுங்க. தேவையில்லாமல் பட்டுக்கு மூவ் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க, மற்றவங்கிட்ட தேடுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த பர்சன்கிட்டே சாரி கேட்டுருங்க. நீங்களும் ஒழுங்காக இருந்துருங்க. ஏன்னா பிரேக்கப் வந்து இந்த அட்டாச்மெண்ட் சீக் இருக்கு தெரியுமா, அதை கோ த்ரூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப வலிங்க. ஏன்னா டெய்லி ஒரு பர்சன் நம்மளை அந்த மாரி பழக்கிட்டு திடீர்னு அந்த விஷயம் காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிச்சேன் தேட ஆரம்பிச்சிருவோம். அதனால தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ண ஒழுங்காக பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்க, கெரியரை பாருங்க. அட்லீஸ்ட் அந்த கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுற டைம் அதிகமாக ஆக 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 வந்து நீங்கள் பெட்டர் பர்சனாக மாறுவீங்க. அடுத்து வந்து அந்த மிஸ்டேக்கை ஃப்யூச்சருக்கு நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. ஸோ பிகம் பெட்டர் பர்சன் தான். அவ்வளோதான் பிரேக்கப். ஸோ அதனால சில் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஒழுங்காக மூவ் ஆன் பண்ணுங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் தக்காயிருச்சு வச்சா வெளியே அடியில கடைசியா எடுத்து கொண்டு வந்து வச்சா. Breakup is really big part, you know. Like breakup is really painful. ஓகே, நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ வின்னர் யாருன்னு பார்த்தோம்னா நாலேஜ் தான் வின்னர். நம்ம நிறைய லேர்ன் பண்ணியிருக்கலாம், நிறைய பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருக்கோம். ஓகே, பட் ஸ்டில் நான் பேசின வார்த்தைக்கு உண்மையா இருப்பேன். கீழே வந்து ஒரு பால் இருக்கும், அங்கிட்டு வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க யார் ஜெயிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா, ரெண்டு பக்கம் அடி வாங்காம தப்பிச்சிட்டாங்க. சப்போர்ட் பண்ணிருந்தா அங்கே நம்ம வந்து குட் ஒரு டாபிக்ல குட் ஹெல்தி டாக்ல இருக்கோம். இட்ஸ் நாட் லைக் a competition, யார் வின் பண்ணா யார் லாஸ் பண்ணான்னு பார்க்கிறதுக்கு. நம்ம லைஃப்ல grow through sajada. Yeah. I like that. Okay. தப்பிச்சிட்டேன் கை. Okay. So இதுதான் இப்போதைக்கு இந்த வீக்கோட எபிசோட் மாதிரி லோக்கா இருந்துச்சு. பர்சனலாக நான் என்ன கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக இது இன்ட்ரெஸ்டிங் பண்ணி பார்த்துக்கிட்டு உட்காந்து. ஓகே, உன்னோட பெர்ஸ்பெக்டிவாக ஓகே பெர்ஸ்பெக்டிவ்ல உன்னோட கண்டென்ட் நோ கண்டென்ட் இந்த சைட்ல இருந்தது, நீ எப்படி இருந்துச்சு? நீ கூப்பிட்டப்ப என்ன கூப்பிட்டப்பியா கண்டிப்பா இந்த லைஃப் பத்தி இந்த ஒரு பார்ட் பத்தி தான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். கரெக்டா கேட்டுட்டீங்க. ஏன்னா நாங்க ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க முதல்ல இந்த வீடியோலாம் செய்யறப்பையும் எங்களுக்கு என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் போகதான் ஓகே இப்படிதான் பேசணும் அப்படின்னு சரியா இருந்துச்சு. ஸோ ஓகே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி நீங்க பேசினது எல்லாமே. சரி
Also, okay. It's okay. It's Sorry, go first. Don't watch. No, இதை பத்தி actually நான் என்னோட guy friends கூட பேசியிருக்கேன். So it's like I'm used to it as well. So அவங்க opinion share பண்ணுவாங்க, நான் opinion share பண்ணுவேன். So கருத்து போல fresh. சரி, that's the idea. Because நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, சென்னையில ஆரம்பிக்கிறதே ரெஸ்டாரண்ட் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் எல்லாம் வீடியோ செஞ்சு போடுவோம், ஏன்னா இவன் என்ன பண்றது யூடியூப்ல நினைச்சு ஆசை அப்ப ஆரம்பிச்ச சென்னையில இப்ப வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு தள்ளி தள்ளி. With my friends நான் லைவ் செய்யும்போது நம்ம பேசுவோம், யாராச்சும் வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நாங்க எங்க ஒப்பீனியன் லைவ்லயே சொல்லுவோம், நாங்க வீடியோல இது பண்ணுவோம். good healthy talks. We are in a healthy talks. It's not like a yaar inga winne Rage baiting illa. appdi illama we talk good நிறைய டாபிக் எனக்கும் இது மின்னுக்கு வர எனக்கு என்ன டாபிக் தெரியாது and this is my first time in front of the camera. Okay, நம்ம எப்பவுமே behind camera பேசுறாங்க, சொல்லிட்டா in front camera. ஸோ என்ன சரௌண்டிங் வந்து நிறைய பாய்ஸ் தான், எப்பவுமே பசங்க கூட அடிச்சுக்கிறது, பாய்ஸ் கூட பேசிக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமரா பண்ணி பேசுகிறேன், குட் டாபிக் எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ லைக் நிறைய இது வந்து நம்ம பேசியிருப்போம், எங்கெங்கயோ நீங்க சொன்ன மாதிரி மாமா கடையில் உட்காந்து பேசியிருப்போம், நடந்து கொண்டு பேசியிருப்போம், ஒரு conversation எடுத்துப்போம், ஆனா இந்த அளவுக்கு வரும் தெரியாது. எஸ் அந்த டாபிக்கே எடுத்துறது ரியலி நீடட் டாபிக். ஓகேயா, கேர்ள்ஸ் சைட்ல என்ன யோசிக்கிறாங்க, மேன் சைட்ல என்ன யோசிக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்த்தப்ப எப்படி இருக்கு, அந்த அந்த இது வந்து குட் ஒன். ஸோ எனக்கு இதுல வந்து இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி ஐ ஃபீல் வெரி குட் அண்ட் யூ டூயிங் கிரேட் ஜாப். Thank you. All the best for your upcoming videos. Okay. So and one more, thanks again to come here. Okay. sama-sama. So இது வரைக்கும் எபிசோட் சுக்ரியா இன்னும் எல்லா பாஷையும் வருது. எல்லாம் வந்து தப்பா நினைச்சுக்க போறாரு. Okay, so for this content so good, நான் satisfied level இருக்கேன் உண்மையான அந்த content. So until that, see you on next episode. See you guys, sign out, your Satya. Bye. Check out.